உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நெல்லையில் அமைக்கப்பட்டுள்ள 1808 வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது. நெல்லை தொகுதியில் மட்டும் மொத்தம் 16,54,503 பேர் வாக்களிக்க உள்ளனர். 346 வாக்குச்சாவடிகள் பதற்றமானதாகவும் 13 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானதாகவும் கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராசிபுரம் அருகே கடல் மட்டத்தில் இருந்து 1100 மீட்டர் உயரமுள்ள போதமலை பகுதிக்கு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிகாரிகள் தலை சுமையாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை தூக்கிச் செல்கின்றனர். போதமலை மலைப்பகுதியில் கீழூர், மேலூர், கெடமலை ஆகிய 3 குக்கிராமங்களில் 1142 வாக்காளர்கள் உள்ளனர். சாலை வசதி இல்லாததால் போதமலை அடிவாரத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரடு முரடான பாதையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசு அதிகாரிகள் தலை சுமையாக எடுத்துச் சென்றனர். மேலும் அரசு அதிகாரிகளுக்கு தேவையான இதர பொருட்களை மலைவாழ் மக்கள் தடை சுமையாக கொண்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் கொடைக்கானலில் உள்ள 323 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டனர். கொடைக்கானலில் உள்ள மலை கிராமங்களான வெள்ளகவி, சின்னூர், பெரியூர் பகுதிகளுக்கு குதிரைகள் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள 1559 வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு ஆயுதப்படை மைதானத்தில் இருந்து அந்தந்த தாலுகா அலுவலகங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட்டுகள், விவிபேட் கருவி உள்ளிட்டவையும் எடுத்துச் செல்லப்படுகின்றன. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.